வாழ்க்கையில மனிதரா பிறந்த எல்லோருமே வாழலாம். ஆனா நல்லா வாழணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தான் எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட நல்லா வாழ்றது யாரு அப்படின்னா, இன்னைக்கு திரை பிரபலமா இருக்கட்டும், இல்ல ஒரு அரசியல்வாதிகளா இருக்கட்டும். இவங்க மட்டும்தான் நல்லா வாழ்றாங்க. நீங்க என்ன வேணாலும் பிசினஸ் பண்ணுங்க. என்ன வேணாலும் படிங்க. இதுக்கெல்லாம் நல்லா வாழவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும், பணம் காசு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். மரியாதை கிடைக்காது. எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் மரியாதை கிடைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு சினிமா, அரசியல். இந்த ரெண்டு மட்டும்தான் இது எல்லோருக்கும் கிடைக்குமா அப்படின்னா எல்லோருக்கும் இந்த உலகத்துல கிடைக்காது. அதெல்லாம் தலையில எழுதியிருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு நிறைய பேர் சினிமா, அரசியல் இது ரெண்டுக்கும் போராடி கடைசி வரைக்கும் கிட்ட கூட போக முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. தலையெழுத்து சரியா இருந்தது அப்படின்னா சரியா நடக்கும். எவ்வளவுதான் நம்ம ஒர்க் அவுட் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் தகுதி திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டாலும் சரி, வாய்ப்புகள் இந்த ரெண்டுலயும் அவ்வளவு சீக்கிரம் வராது. கடவுள் இந்த ரெண்டு துறையில இருக்க உங்களை மட்டும்தான் நல்லா வாழ வச்சிருக்காரு. மீதி உள்ள எல்லா துறையிலையும் உள்ளவங்களையும் பிழைக்க வச்சிருக்காரு. பிழைக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நல்லா வாழணுமா இல்ல பிழைச்சா போதுமா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில இருந்தாலும் நம்ம தலையெழுத்து சரியா இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். தேங்க்யூ.